கன்னிராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலனே வரப்போகுது. நல்லா இருக்குது கன்னிக்கு. 357 வந்து குருவின் பார்வை விழுக போகுது. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துல விழுகும்போது நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற குழந்தை, திருமணம், புது முயற்சி, காதல். கன்னிராசிக்கு சனி பகவான் வழிபாடு நல்லதுங்க. சனி பகவான் வழிபாடு ஒரு மனசாந்தியையும் கொடுக்கும், அதே நேரத்தில் வேலையையும் சரி பண்ணிவிடும். சுயமுயற்சி திருமணங்கள் அதிகமாக நடக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கு. இதே போல் லவ் அக்செப்ட் பண்ணல அப்படின்றவங்க அப்ரோச் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி டைமில் குரு என்னெல்லாம் கொடுக்க காத்திருக்கார்? கன்னிராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சூப்பரான பலனே வரப்போகுது. நல்லா இருக்குது கன்னிக்கு. 357 வந்து குருவின் பார்வை விழுக போகுது. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்துல விழுகும்போது நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிற குழந்தை, திருமணம், புது முயற்சி, காதல். 3 வந்து காதல், அதாவது 5 காதல், 3 காதலை வந்து பூஸ்டப் பண்ணி தரும். ஓகேங்களா? இன்னொன்று சுயமுயற்சி திருமணம், லவ் மேரேஜ்னு சொல்லுவோம். சுயமுயற்சி திருமணம்னு சொல்லுவோம். சுயமுயற்சி திருமணங்கள் அதிகமாக நடக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கு. இதே போல் லவ் அக்செப்ட் பண்ணல அப்படின்றவங்க அப்ரோச் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை. இந்த 1 வருட காலம் அதிக காதலோட கணவனையும் மனைவியையும் அணுகுவீங்க. ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் வந்து இனிமே இருக்கும். நல்லா ஊர் சுற்ற போகிறீங்க. உள்ளூர் பயணங்கள், நீர்நிலைகள், அதுபோல் குழந்தைகளால் மகிழ்ச்சி. இதுக்கு முன்னே அப்பாவால் சங்கடங்கள், அம்மாவால் சங்கடம், அப்பாவோட சண்டை, அம்மாவோட சண்டை, எனக்கு என் உடம்பே நல்லா இல்லை, உடம்பு சரியில்லை, அம்மா உடம்பு சரியில்லை, அப்பாவால் உடம்பு சரியில்லை, அப்பாவால் நோ ப்ராஃபிட், பொருளாதாரம் இல்லை, அம்மாவால் பொருளாதாரம் இல்லை, பண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இனிமேல் எவ்ரிதிங் வில் பி ஓகே. நல்லாயிருக்கும். சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் இவங்களுக்கு? கன்னிக்கு வந்து வேலை வாய்ப்பு, அழகு சம்மந்தப்பட்ட துறை, துரித உணவு, பேக்கிங், ஈவினிங் ஃபுட்டு போடுறாங்கல்ல அது, காஃபி, டீ, அது போன்ற துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களின் அழகு சம்மந்தப்பட்ட தங்கம், வெள்ளி வியாபாரம், ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, ஷூஸ், செப்பல்ஸ், எவ்ரிதிங், அது போன்ற துறைகளில் வேலை தர்றேன் அப்படின்றவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கூட இருக்குது. மற்ற துறைகளில் இருக்கவங்களும் இந்த இப்போ வர்ற குரு பயிற்சி ஒன்றும் பேடாக இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, புது முயற்சி பண்ணுவாங்க, அது சக்ஸஸும் ஆகும். ஓகே, நல்ல தனவரவும் உண்டு. சூப்பர். ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறாங்க, தொழில் தொடங்க போகிறாங்க, இல்லை வீடு வாங்க போகிறாங்க, தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக இப்போ அதிகமாக அவங்க ஜுவல்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அழகு சம்மந்தப்பட்டதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வாகனம் வாங்குவாங்க, வண்டி வாங்க போகிறேன், இல்லை கார் வாங்க போகிறேன், அதுபோல் வாங்குவாங்க. வீடு ரெனிவேட் பண்ணிப்பாங்க, தோட்டம் வைப்பாங்க. புதுசாக நான் தோட்டம் வைக்கிறேன், நான் வந்து கார்டன் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களில், இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக தரப்போகிறாரு குரு பகவான். இனி வரப்போகும் இந்த 1 இயருக்கு குரு வந்து இயற்கை, நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு தர போகிறாரு. நல்லாயிருக்கும் கன்னிக்கு. சூப்பர். கன்னிராசி வந்து ரொம்ப நல்லது நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் கொடுக்க போகுது குரு பகவான் அப்படின்றப்போ ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரா? எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? தந்தையுடைய உடல்நலம், தாயின் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகளை பேசும்போது அவங்கக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது அவங்க மனசு புண்படாமல் பேசணும். அவங்களே நம்மக்கிட்ட தப்பாக ஏதாவது கோபத்தில் இல்லை தெரியாமல் சொன்னாலும் நம்ம அமைதியாக போகணும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி கன்னிக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஸ்போர்ட்டிவாக நல்லா தான் இருக்குங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை கன்னிக்கு. ஓகே, திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது கன்னிக்கு. திடீர் அதிர்ஷ்டம், லக்கு, புதுசாக முயற்சி பண்ணுறது எல்லாம் எடுத்த உடனே டக்குன்னு டிக்கு. ஓகேங்களா? ரொம்ப டிக்கு. ஒன்றும் ரொம்ப உள்ளே போய் நான் முயற்சி பண்ணுறேன், இவ்வளோ நாள் பட்டிருப்பாங்க, இனிமே வந்து நான் ரொம்ப டெப்த்தாக போய் முயற்சி பண்ணுறேன் அப்படின்றது. இதெல்லாம் வந்து கோச்சார குருவை வச்சு சொல்கிறோம். இது எல்லாமே சுய ஜாதகமும் வழிவிட்டுச்சு. சுய ஜாதகத்தில் புத்திநாதன் நல்லா இருக்கார், தசாநாதன் வந்து பெட்டராக இருக்கார், ஃபேவர். அங்கேயும் வந்து ரோகாதிபதி, அட்டமாதிபதி, விரையாதிபதி தசா புத்திகள் நடந்துட்டு நீ ஏன் இப்படி சொன்ன, எனக்கு நடக்கலை அப்படின்லாம் கமெண்ட் வரக்கூடாது. சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி உங்களுடைய தசா புத்திகளை செக் பண்ணிக்கோங்க நீங்களே ஜாதகம் வச்சு. ஆனால் கோச்சாரம் வழிவிட்டுருச்சு. கோச்சாரத்தால் நோபார். நமக்கு 1 இயருக்கு குருவும் தொந்தரவு படுத்த மாட்டார், சனியுடைய தொந்தரவும் பெருசாக இருக்காது. ஃப்ரீ. கோச்சாரத்தில் சனியோ கோச்சார குனியோ கோச்சார குருவோ உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஓகே, கன்னிராசி வந்து இந்த டைமில் போயிட்டு இந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க, இல்லை இந்த அன்னதானம் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்னா என்ன விஷயம் பண்ணலாம்? கன்னிராசிக்கு சனி பகவான் வழிபாடு நல்லதுங்க. சனி பகவான் வழிபாடு ஒரு மனசாந்தியையும் கொடுக்கும், அதே நேரத்தில் வேலையையும் சரி பண்ணிவிடும். சனி பகவான் வழிபாடு அப்படின்றது, சனி பகவானுக்கு நம்ம என்ன பண்ணாலும் ஐஸ் வைக்க முடியாது, அது வேறு விஷயம். ஏன்னா அதனால தான் அவர் துலாத்தில் வந்து உச்சமடைகிறார். துலாத்தில் சென்டர் பாயிண்டில் 2 சைடும் தராசை வச்சுட்டு உச்சமடைகிறாரு. ஸோ நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் வந்து உன்னை நீ ஒன்றால் எனக்கு ஐஸ் வைக்க முடியாது அப்படிங்கிறது. ஒரே ஒரு விஷயந்தான் வந்து சனீஸ்வரரை
மகிழ்ச்சிப்படுத்தும். என்னன்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது. ஓகேங்களா? அதுவும் வயசானவங்க, முதியவர்கள், நோயாளிகள், ஓல்டேஜ் ஹோமில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் சனியின் அம்சம் கொண்டவர்கள். தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், இவங்கெல்லாம் சனியின் அம்சம் உள்ளவர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல வசதி இருக்குது அப்படின்னா அயர்ன் பண்ணுறவங்களுக்கு அயர்ன் பாக்ஸ் வாங்கித்தாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு வசதி கம்மியாக இருக்குன்னா அயர்ன் பண்ணுறவங்களுக்கு கறி வாங்கி கொடுங்க. கறி, அடுப்பு கறி வச்சு அவங்க அயர்ன் பண்ணுறாங்க இல்லையா, சலவை தொழிலாளர்கள், அவங்களுக்கு கறி வாங்கி தரலாம், செப்பல்ஸ் வாங்கி தரலாம், வஸ்திரம் வாங்கி தரலாம். பொங்கல் தீபாவளிக்கு வஸ்திரம் வாங்கி தரலாம், தூய்மை பணியாளர்களுக்கு வஸ்திரம் வாங்கி தரலாம், செப்பல்ஸ் வாங்கி தரலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன வேணுமோ சாப்பாடு, ஃபுட்டு, இவங்களாம் சனியின் அம்சம் உள்ளவர்கள். தொழிலாளர்கள், அந்த மாதிரி அதாவது தூய்மைப்படுத்துகிற தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே சனியின் அம்சம் உடையவர்கள். அவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ சனி பகவானுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு அது ஒரே ஒரு வழி தான், வேறு எதுவுமே இல்லை. அவங்க கிரெடிட்ஸ் ஆட் ஆன் ஆகிட்டே போகும். நான் உங்ககிட்டேருந்து ஒரு மொபைலில் திருடிட்டேன்னா எனக்கு 6 hours டைம் தருவார் அது கொண்டு வந்து வைக்கிறதுக்கு, ரிட்டன் வைக்கிறதுக்கு. ஏன்னா மனுஷன் தப்பு பண்ண பிறந்தவன், தப்பு பண்ணிட்டான், திருந்த டைம் அதையும் இல்லாமல் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அது நமக்கு பேடு. நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுத்தா அது 6 மடங்காக என்னுடைய கிரெடிட்டில் ஆட் ஆன் பண்ணிப்பார். அதுதான் அவருடைய ஒர்க்கு. ஓகேங்களா? இதை தெரிஞ்சு இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டா லைஃப் ஈஸியாக போயிடும். ஓகே, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர்மா.